1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, சீரகம், பெருஞ்சீரகம், தேஜ்பத்தா, ஸ்லிட் பண்ண 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு இத்தனையும் சாட்டே பண்ணுறோம். தனியா பவுடர், ஜீரா பவுடர், ஹல்தி பவுடர், உப்பு, ரெட் சில்லி பவுடர் எல்லாமே அரை டீஸ்பூன் எடுத்துருக்கோம். இது அத்தனையும் சேர்த்து நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வாசனை வரும். இதில் நமக்கு ஊற வச்ச பாசிப்பருப்பு, அதுக்கு ஒரு 2.5 டம்ளர் தண்ணீர் சேர்க்குறோம். அதோடு சேர்த்து நம்ம அப்புறம் பொடியாக நறுக்கின கீரை, எந்த கீரை வேணாலும் போடலாம். நான் பாலக்கீரை சேர்க்குறேன். இதில் நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு 5 விசில் வச்சா அருமையான தால் தயார். நம்ம ஒரு 10 சப்பாத்தி போடுறதுக்குள்ளே இந்த தால் ரெடி ஆகிடும். நமக்கு சப்ஜி ரெடி பண்ணிட்டோம். ஒரு சாலடோடு இப்போ நம்ம டின்னர் சாப்பிட போகிறோம்.